63 நாயன்மார்களில் முக்கியமானவராகவும் நால்வரில் ஒருவராகவும் அடியார் பெருமக்கள் போற்றி வணங்கும் திருநாவுக்கரசர் என்னும் அப்பர் பெருமானின் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. இந்த பதிவை முழுமையா பார்த்த பிறகு ஒரு சிவ அடியார் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் அவரின் வாழ்க்கை இருப்பதை நம் கண்கூட காணலாம். அதுலேயும் குறிப்பா பல்லவ மன்னன் மகேந்திரன் நம் நாவுக்கரசரை துன்புறுத்தும் வேளையில் இறைவன் அருளால் அவர் மீண்டெழுவதை பார்க்கும் பொழுது நம் உடம்பே மெய்சிலிர்க்கும் அளவிற்கு இருக்கும் அவரின் வாழ்க்கை வரலாறு. 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் பக்தி இயக்கத்தை வளர்க்க சோழ நாட்டின் திருமுனைப்பாடி பகுதியில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருவாமூர் என்னும் ஊரில் புகழுனாருக்கும் மதினியாருக்கும் பிறந்தார் நம் நாவுக்கரச பெருமான். இவரின் இயற்பெயர் மருநீக்கியார். இவரின் இளமை காலங்களில் சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்தை தழுவினார். அது மட்டும் இல்லாமல் சமண நூல்களை கற்று அம்மத தலைவர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தார். அப்பொழுது அவர் பெயர் தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டது. தர்மசேனரின் தமக்கை திலகவதியார் ஒரு சிறந்த சிவபக்தராக இருந்தார். அதனால் சமண சமயத்தில் தன்னுடைய தம்பி இணைந்ததை எண்ணி வருந்தி இறைவனிடம் முறையிட்டார். அதனால் இறைவன் தர்மசேனரை சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ள எண்ணி அவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. சமண மடத்தில் செய்யப்பட்ட சிகிச்சைகள் பலனளிக்காமல் போக தமக்கையார் திலகவதியாரின் ஆலோசனைப்படி தர்மசேனர் கூற்றனைவாறு விளக்களீர் என தொடங்கும் பாடலை பாடினார். உடனே நோய் தீர்ந்தது. அதன் பிறகு சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்தவராகி நாவுக்கரசர் என்று அழைக்கப்பட்டார். இன்றளவும் இந்த பாடலை நாம் பாராயணம் செய்யும் பொழுது நம் குற்றங்கள் நீங்கி நோய் பிணிகள் அகலும் என்று சிவ அடியார் பெருமக்களால் நம்பப்படுகிறது. பின்பு நாவுக்கரச பெருமான் பல்வேறு சிவாலயங்களுக்கு சென்று தேவார பதிகங்களை பாடிக்கொண்டிருந்த வேளையில் சமண சமயத்தை சார்ந்த மன்னன் மகேந்திர பல்லவன் திருநாவுக்கரசரை பல விதங்களில் துன்புறுத்தினான். இந்த துன்புறுத்தலில் இருந்து இறைவன் அருளால் உயிர்ப்பித்து மீண்ட அற்புதத்தை காண்போம் வாருங்கள். 7 நாட்களாய் அனல் கொதிக்கும் சுண்ணாம்பு நீற்றறையில் அடைத்து வைத்திருந்தும் உடல் வேகாது உயிர் பிழைத்தார் நம் நாவுக்கரசர். இதை கண்டு சமணர்கள் நடுங்கி போனார்கள். பின்பு சமணர்கள் யானையை வைத்து நாவுக்கரசர் பெருமானை மிதித்து கொல்ல துணிந்தனர். ஆனால் அந்த யானையோ நம் நாவுக்கரசரை வலம் வந்து வணங்கி சென்றது. இவர் தெய்வ பிறவி என்று உணராமல் மீண்டும் தவறு செய்ய துணிந்த சமணர்கள் நாவுக்கரசரை பெரிய பாறையுடன் சேர்த்து கட்டி கடலில் எறிந்தனர். அக்கல்லே தோணியாக மாறி கரை சேர்ந்தது. இறைவன் அருளால் மீண்டதை கற்றுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்னும் நமச்சிவாய பதிகத்தில் நாவுக்கரச பெருமான் பதிவு செய்துள்ளார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மகேந்திர பல்லவனும் சிவபெருமானின் அற்புதங்களை கண்டு அப்பர் பெருமானின் வழிகாட்டுதலின் பெயரில் சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்தை தழுவினார். இது மட்டுமா? வேதாரண்யத்தில் மூடிக்கிடந்த திருக்கதவு திறக்க பாடியது தன்னை நேசிக்கும் அடியார் ஒருவரின் இறந்த மகனை உயிர்ப்பித்து எழ செய்தது என இன்னும் அவரின் அற்புதங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். தனது முதிர்ந்த வயதில் சிறுவராய் இருந்த ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாருடன் சேர்ந்து தல யாத்திரைகள் செய்தார். மேலும் திருஞான சம்பந்தர்
அப்பர் என்று அழைத்தமையால் அப்பர் என்றும் நாவுக்கரசர் என்றும் அறியப்படுகிறார். இப்படி தன்னை விட வயதில் குறைந்தவராக இருந்தாலும் சிவ தொண்டு செய்யும் சம்பந்த பெருமானை தனது தோளில் சுமந்து சென்று சிவ அடியார்களுக்கு தொண்டாற்றியவர் நமது அப்பர் பெருமான். இன்றளவும் சிவ அடியார்கள் செய்யும் உழவார பணிக்கு வித்திட்டு முன்னோடியாக திகழ்பவர் நமது அப்பர் பெருமான். இவரே தமிழகத்தில் முதலாக சிவன் கோயில்களில் உழவார பணியை அறிமுகப்படுத்தியவர் ஆவார். இவர் பாடிய தேவார பாடல்களின் தொகுப்பு 4, 5, 6 ஆகியவை. திருநாவுக்கரசர் தனது 81வது வயதில் திருப்புகலூரில் சித்திரை சதயத்தில் இறைவனடி கலந்தார். இந்த நாள் அவரின் குரு பூஜையாக இன்றளவும் கடைபிடிக்கப்படுகிறது. இவ்வாறு அப்பர் பெருமானின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், வயதில் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் விலையுயர்ந்த பொன் பொருட்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் சதா சிவபெருமானை நினைத்து தொண்டு செய்யும் அடியார்களை மதித்து இறை தொண்டாற்றுவதை உணர்த்தும் விதமாக உள்ளதை நாம் உணர்ந்து அவரை போல் உழவார பணியும் செய்வோம். இப்படி அப்பர் பெருமானை போல் பாகுபாடு இல்லாமல் தொண்டு செய்யும் அடியார்களில் நான் பார்த்து வியந்தது பாண்டிச்சேரியை சேர்ந்த திரு புண்ணியகோடி ஐயா அவர்களும் மற்றும் கதிரேசன் ஐயா அவர்களையும் சந்தித்ததில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த பதிவில் ஏதேனும் பிழைகளோ பொருள் குற்றமோ இருந்தால் அடியார் பெருமக்கள் மன்னித்து அருள வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. பதிவை பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பால் ஒன்றிணைவோம். நான் உங்கள் புதுவை சதீஷ்.